அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசிய முறை அரபி வசிய முறை. இந்த அரபி வசிய முறை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற அந்த பவர், அந்த வசிய சக்தி ரொம்ப அபாரமானது. ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியது. பிரிந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. பிரிந்து போகிற நிலைமையில் இருக்கிறவங்களையும் ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பானது. பிரிந்த கணவன் அல்லது பிரிந்த மனைவியை திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. இதை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பலர் வெற்றி கண்டது. ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை. சிம்பிளாக இருக்கும், ஆனால் சக்தி அதிகம். செலவே இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் ஈஸியாக வசியம் செய்து கொள்ளலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, காதலிச்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு சொல்கிறவங்க, கணவன் மனைவியுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பரஸ்பர உறவு இல்லை அப்படிங்கிறவங்க இதை பண்ணலாம். சில பேர் பிரிஞ்சே கூட போயிருப்பாங்க, அவங்களுடைய கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க திரும்ப அவங்கக்கிட்ட வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம். வெற்றி உறுதியாக கிடைக்கும். இதற்கு உரிய நாள் என்ன, நேரம் என்ன, இதற்கு தேவையான பொருள் என்ன, எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்லி பிளாக் கலர் பேனாக தான் யூஸ் பண்ணணும், வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. பேப்பர் யூஸ் பண்ணாத ஒயிட் கலர் பிளெயின் பேப்பராக இருக்கணும். அப்போ தான் பலன் தரும். கோடுகள்லாம் இருக்கக்கூடாது. ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை. காலையில் குளிச்சுட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு குளிக்கிறீங்களோ குளிச்சுட்டு பண்ணலாம். 6 மணியோ 7 மணியோ 8 மணியோ குளிச்சுட்டு 1 நிமிட வேலை தான், பண்ணி முடிச்சிருங்க. இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணணும். நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை 3 இயந்திரங்களாக நீங்கள் வரையணும். எந்திரங்கள் அன்னன்னைக்கு தான் வரையணும். முதல் நாளே 3 இயந்திரங்கள் வரைஞ்சி பேர்லாம் எழுதி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. 3 நாட்களும் தனித்தனியாக குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. 1 நிமிட வேலை தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிசல்ட் அபாரமாக உங்களுக்கு கிடைக்கும். உடனே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம், அல்லது குறைஞ்சது ஒரு 5 நாள், அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி. ஏன்னா பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன். நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க, பலன் தராது. ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் ஒரு நீளமான ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சப்பறம் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் 786. இங்கே மேலே போட்டுருங்க. இங்கே 1 போடுங்க. இங்கே 1, இங்கே 1, 3 1 போடணும். இங்கே 6 போடுங்க. இங்கே மறுபடியும் 1 1 1. இங்கே 2, இங்கே 5, இங்கே 3, இங்கே 7 7, 3 7 7. மறுபடியும் 1 1 1 போட்டு முடிச்சப்பறம் நான் ஒரு சிம்பிள் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் போடுங்க. இப்படி வளைஞ்சி இப்படி மேலே போய் இப்படி வரணும். இங்கே இந்த வளைவு போட்டு இங்கே இப்படி முடிக்கணும். முடித்த அப்புறம் இந்த இடத்துல மீம் 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 3 கேள்விக்குறிகள் வர மாதிரி மீம் போடணும். இங்கே பி மாதிரி வரும், பி. இது அரபி எழுத்து பி கிடையாது. 3 எழுத்துக்கள் இந்த இடத்துல போடணும். மறுபடியும் 1 1 1 இப்படி போட்டு முடிச்ச அப்புறம் கீழே வாங்க. இந்த இடத்துல மறுபடியும் 1 1 1. இங்கே 7, இந்த இடத்துல 5. இங்கே 1 1 1. இந்த மாதிரி வரையணும். பொறுமையாக வரையுங்க, நிதானமாக வரையுங்க.
வரைஞ்சி முடிச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு கோடு போட்டணும். ஃபஸ்ட்டு 786, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பர்ஸ், இந்த சிம்பிள், இந்த மீம் இதெல்லாம் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, கீழே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரணும். 1 1 1 7 5 1 1 1. இப்போ பெயர்கள் போடும்போது நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் இங்கே போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் இங்கே போடுங்க. உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க. நீங்கள் விரும்புகிற நம்மளோட அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா அப்படின்னு போட்டுங்க. போட்டு முடிச்சப்பறம் இந்த எந்திரத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா இம்மிடியேட்டாக எரிக்க போகிறோம். உடனே எரிச்சிருங்க. எப்படி 3 நாட்கள் காலை வேளையில் சுத்தமாக இருக்கும்போது குளிச்சுட்டு இதை பண்ணணும். நீங்கள் பண்ணி முடித்து எரிச்சப்பறம் சாம்பலை வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க வீட்டு ஷிங்க்கு, கிச்சன் ஷிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க. வெளியே போய் எரிக்கிறவங்க சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை அப்படியே போட்டுடலாம். இப்படி 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். பண்ணி முடித்து பாருங்கள், இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. பலர் வெற்றி கண்டது. சாதாரண எந்திரமே கிடையாது. இடையில யாருக்காவது ஒரு தடங்கல்கள் வந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ண முடியாமல் போயிடுச்சு அல்லது மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அல்லது பெண்களுக்கு பீரியட் டைம்ஸ் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் முடிஞ்சப்பறம் இதை கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணும், வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. பயன்படுத்த நண்பர்களே. மீண்டும் ஒரு வசிய முறையோடு அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். சேனலில் இருங்க. நன்றி, வணக்கம்.